இதுவரை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35வது குழுங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரங்கேற்றமானது கம்மியாக இருந்தாலும் நிகழ்ச்சிகள் வந்து ஆண்டவன் அருளால் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியை நம்ம வந்து வேண்டி கந்தசஷ்டின்னு பேர் வச்சோமோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஆண்டவருக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆடலும் பாடலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளிக்கும்மி சரித்திரத்தை ஆண்டவன் பார்த்து சமர்ப்பிக்கிறதுனால இங்கே வந்திருக்கிற பெரியோர்கள், அதே மாதிரி பக்தர்கோடி பெருமக்கள், குழந்தைமார்கள், அதே மாதிரி சொந்த சொந்தங்கள் அனைவரும் நம்மளோட நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி வரை இருந்து ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் உங்களுடைய பொன்னான கைதட்டை இந்த குழந்தைகளுக்கு வேறு எதையும் எதிர்பார்க்கலீங்க. ஆண்டவனோட அருளும் உங்களோட கைதட்டம் இருந்தால் போது, உங்களோட ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவனோட ஆசீர்வாதத்தினாலையும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்தசஷ்டி கலைக்குழுவான 35வது நிகழ்ச்சி இணைய துவங்க உள்ளது. அது சமயம் விழா கமிட்டினர் மற்றும் பெரியோர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைப்பாங்க. சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் அருள் பெற்று பல்வேறு நல்ல பாடல்களை பாடி இங்குள்ள மக்களை இந்த கலைக்குழுவில் ஈடுபடுமாறும் இந்த கலைக்குழுவுக்கு எங்களது வாழ்த்தை தெரிவித்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்குமாறு அரிமா சங்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் பெருந்தகை அரிமா ஏபி சுப்பிரமணியம் அவர்கள் வாழ்த்துறை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாகவே ட்ரெடிஷ்னலாக வந்து இன்னைக்கு உடற்பயிற்சி நம்மகிட்ட குறைஞ்சிருச்சு. அதனால் தங்கவேல் மாப்பிள்ளை கூப்பிட்டார். அவர் சோழசிராமணி அரிமா சங்கத்தினுடைய மெம்பர். நான் ஒரு போய் மாப்பிள்ளை வந்து விவசாயம் தான் கூப்பிடுவேன். இந்த மாதிரி செடிமலையில் பண்ணணுன்னாரு. சரி பண்ணிடலாம் அப்படின்னேன். ஆக்சுவலாக வந்து பர்மிஷன் வாங்கின அந்த இடம் தான். இது வந்து எலெக்ஷன் மேலே வேண்டாம்னாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ இடத்துல நடத்தலான்ட்டுங்க. ஆக அவருடைய முயற்சி உண்மையிலுமே அருமையான முயற்சி. எனக்கு ஒரு மாதம் போட்டு தொலை பண்ணி இல்லைம்மா நடத்தோம்னாரு. என்ன இல்லாமல் ரகுபதி கூப்பிட்டு அப்புறம் மாப்பிள்ளை மனோவரை கூப்பிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்க, நானும் சுப்புசாமி பேசிட்டு இருந்தேன். சுப்புசாமி மேலே போகிறாரு. இந்த மலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ரெகுலராக இங்கேருந்து மேலே ஓடி போய் ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ்நாட்டிலேயே முதலிடமா 5 வருஷம் வந்து 1000 ரன்னிங். அதனால் இந்த இடத்த என்னால் மறக்க முடியாது. நான் ரொம்ப நாள் வரதில்லை, ஈரோட்டில் இருக்கிறேன். இதனால் ஆஃபீஸ் இங்கே தான். ஆக இந்த இடத்துல வந்து இந்த ஒரு உடற்பயிற்சி மிக்க ஒரு இந்த வள்ளிக்கும்மியை நம்ம சமுதாயத்தின் சார்பாக வந்து பிரபலப்படுத்துறது எனக்கு உண்மையுமே ரொம்ப சந்தோஷம். இது அருமையாக நடக்கணும். ஒரு அருமையான 35வது விழான்னு சொன்னாங்க. அதனால் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு சென்னிமலை பகுதி மட்டுமல்ல, இங்கே கூடிய அத்தனை பொதுமக்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து நாம் அரிமா எம்சி ரகுபதி, சென்னிமலை சார்ந்தவரான அரிமா சங்கத்தில் இருக்கிற நம்ம மாப்ஸ் வந்து ஃபோன் பண்ணார். ஒரு 5 போனால இந்த மாதிரி வள்ளிக்கும்மி நடத்தோன்னு சிறப்பாக நடத்திடலாங்க நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். கரெக்டாக எலெக்ஷன் டைம் வந்ததுனால அந்த தைத்தேருக்கு முன்னால் நடத்துறதுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு. அந்த தைத்தேருக்கு முன்னால் நடந்தால் இன்னும் கூட்டம் வந்து அருமையாக இருந்திருக்கு. நல்லா பண்ணிக்கலாம். இதுதான் பரவாயில்ல. இங்கே வந்து நல்ல சிறப்பாக நடத்தி கொடுக்கலாம். இங்கே வந்து எல்லா ஏற்பாடுகளும் நம்ம உணவு, இந்த டீ காஃபி எல்லா ஏற்பாடுகளும் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்லி நாங்களே ஏற்றுக்கிட்டோம். அவர் சொல்லலை, நாங்களே ஏற்றுக்கிட்டு நாங்களே பண்ணி கொடுக்குறோம். சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துங்க. நன்றி. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நமது கந்தசஷ்டி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சின்னகுட்டி மாமா அவர்களை, ஏபி சுப்பிரமணியம் அண்ணார் அவர்களுக்கு மரியாதை செய்யும். அடுத்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு சண்முகம் அவர்கள் சாலை அணிவிப்பார். அடுத்து சென்னிமலை அரிமா சங்கத்தின் எனது ஆரோக்கிய நண்பர் ரகுபதி அவர்களுக்கு மோகன்ராஜ் அவர்கள் சாலை அணிவிப்பார். எடுமா கொடுத்தலாம்.
விவசாயினா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சேத்திரியும் மட்டுமல்ல மீசையை முறுக்கிட்டு சென்னிமலையில இறங்கும்னு சொல்லி போட்டு மச்சான் இறங்குனது மட்டும் இல்லாம அழகா தென்னமலை கொடுத்து விழா கம்பினை சிறப்பு செய்யும் அருமையான தருணம். விவசாயி மச்சான் அஸ்கா சக்கரை கொடுத்து ஆஸ்மா வரக்கூடாதுன்னு நாட்டு சக்கரை கொடுத்து நலமுடன் வாழணும்னு சொல்லி போட்டு மச்சான் தென்னவனோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி மச்சான். தொடர்ந்து நிகழ்ச்சி வரப்போகுது. ஸோ நீ இந்த மண்ணில் சொல்லியிருந்தான் நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழுவில் ஆடுற பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கிறாங்க. எங்கே அப்படின்னா இதுலைங்க பழனி கணக்கம்பட்டி. ஸோ நாளைக்கு ஒரு புது முறம் புக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம பேர் எப்படி நல்ல சிறி பழத்தெல்லாம் கந்த சஷ்டின்னு அந்த விதையை அங்கே ஆரம்பிச்சதோ முளைச்சதோ அதே கந்த சஷ்டி ஈட்டுற தேவராயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மடவளாகத்தில் தான் வந்து பிறந்திருந்தாரு. அந்த நேற்று பிறந்த இடத்துல நாம் ஆடினோம். அந்த பிறந்த இடத்துல இருந்து கந்த சஷ்டி காவஸ்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இயற்றி அரங்கேற்றம் பண்ணது சென்னிமலையில். ஸோ அப்போ அரங்கேற்றம் பண்ண இடத்துல நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உண்மையாலுமே இந்த இடத்துல அந்த கந்த சஷ்டிங்கிற பேர் வர்றதுக்கும் தேவராய சாவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம நினைச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை மின்னு நடத்துங்க சரிங்களா. பேர் கூட சொல்ல வேண்டாம், விவசாயி சொன்னாவே எல்லாத்துக்குமே தெரியும். கந்த சஷ்டியோட விவசாயினே சொல்லலாம் மச்சான. அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விழா கமிட்டினர் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பார் அப்படின்ட்டு விழா கமிட்டியில் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி கடைசியாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பான்னு சொல்லுவாங்க. பட் வந்ததுலேருந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கணபதியை வழிபட்டு உடனே முருகரை வழிபட்டு வாங்கினு இப்போ வரைக்கும் இருந்து இவ்வளவு ஊக்கமும் அதே மாதிரி வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்த ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமர்கலப்படுத்தின விழா கமிட்டினர் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது விழா கமிட்டினர் நம்மளது கந்த சஷ்டி கலைக்குரிய விவசாயி மச்சான் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யும் அருமையான தருணம். தருகுடி பெருமக்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவை ஒவ்வொரு பாடநீரிலும் ஒரு கைதட்டின் மூலம் கொடுத்து எங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊக்குவிச்சீங்கன்னா நாங்களும் சந்தோஷமாடுவோம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது காலத்தின் அருமை கருதி, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மற்ற எல்லாமே இருக்கிறதுனால காலத்தின் அருமை கருதி எந்த அளவுக்கு வந்து எங்களால் பாட்டை குறைச்சி சிறப்பாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் விரும்பினால் உங்கள் ஊரிலும் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் எங்கள் குழந்தைகள் மாதிரி கற்றுக் கொடுத்து ஒரு வள்ளியம்மன் 2 வள்ளியம்மனுங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 400 வள்ளியம்மன் இந்த மாதிரி வள்ளி தெய்வங்கள் இருக்கிறாங்க எங்ககிட்ட. அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஒரு வள்ளி தெய்வத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும். நீங்களும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எப்போ வந்தாலும் கந்தசஷ்டி கலைக்குழுவை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்களும் அங்கே வந்து சாமிக்காகவும் உங்களுக்காகவும் சிறப்பாக பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியை இனிதே துவங்குகிறோம். நல்ல கணபதியை நான்காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகலுமே சொல்லறியேன். தும்பிக்கை யானை தொழுதால் வினைகள் தீரும், நம்பிக்கை கொண்டு நமக்கு ஒரு வரம் தரும் விநாயகனே. தத்தோம் தாதோம் தையத்தோம் தை. குருவே வணக்கம். சின்னமலை செய்யார் தன்னானே நானே நானே நன்னா தானம் தானே நானே நானே நன்னா. செய்யார் தன்னானே நானே நானே நன்னா தானம் தானே நானே நானே நன்னா. செய்யார் நந்தியோதி தனிநாயகனே எங்கள் முக்கண்ணனாருட நன்மகனே. செய்யார் தன்னானே நானே நானே நன்னா
அண்ணனே நான்